ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 7 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ ஹிரகோ இவங்க பில் பண்ணி வச்சிருக்க இந்த வில்லேஜ்க்கு கிரேட் ட்ரீ வில்லேஜ் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜோட மேயரா நம்மளோட ஹீரோவையே அப்பாயிண்டும் பண்றாங்க. என்னதான் இது நல்ல விஷயமாவே இருந்தாலும் டீமன் கிங்குக்கு அப்படி இருக்காது இல்லையா? ஏன்னா அவரோட லேண்ட தான் நம்மளோட ஹீரோ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். சோ அதனால என்ன நடக்குதுன்னா, டீமன் கிங்கோட ஜெனரல் பீசல் நம்மளோட ஹீரோ இருக்க கிரேட் ட்ரீ வில்லேஜ்க்கு வந்து நம்மளோட ஹீரோவை மீட் பண்றாரு. அவரை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ நெகோசியேஷன் பேசதான் வந்திருக்காங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே பெஸ்டான ஒரு ஆஃபரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, நான் பண்ற ஹார்வெஸ்ட்ல 10% டீமன் லார்டுக்கு நான் இயர்லி டாக்ஸா தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜெனரலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ அவங்க வில்லேஜ்குள்ள போயிட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு அவங்களோட கிராப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அசந்து போய் அவரும் சைட் பண்ணி கொடுத்துடுறாங்க. சோ சைட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெனரல் அங்க இருந்து போயிடுறாரு. சோ அப்பதான் டியா என்ன சொல்றா, யூஸ்வலா டீமன் கிங்குக்கு 50% or 60% டாக்ஸ் கொடுப்பாங்க, ஆனா நீ ரொம்ப கம்மியா கொடுத்திருக்க, பட் ஸ்டில் அவங்க அக்செப்ட் பண்ணதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒருவேளை நம்ம ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையும் வருது. இதே சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட கூலா நடந்துகிட்ட அதே ஜெனரல் டீமன் கிங்கோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பீதியில இருக்காருங்க. ஏன்னா அவரு நார்மலா இப்படிப்பட்ட ஒரு மோசமான டாக்ஸ யார்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஆனா நம்மளோட ஹீரோக்கு இவரு அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, அவரு வில்லேஜ்குள்ள போற அப்பவே அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் ஆள் வேம்பயர் பிரின்சஸ் ரூ. சரி இதோட விட்டுதா அப்படின்னு நினைச்சா ஏஞ்சல் ஆஃப் அனஹிலேஷன் டியா இருக்காங்க. சரி இவங்க 2 பேர் தான் பார்த்தா ஒரு ஆர்மி மாதிரி எல்ஃப்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் லிசன்ட் இது பத்தாதுன்னு இன்ஃபர்னா வுல்ஸ் அண்ட் கிரேட்டர் டீமன் ஸ்பைடர் இதை எல்லாத்தையுமே பார்த்த இவருக்கு சம பீதியாகி, எப்பா சாவி இந்த இடத்தை விட்டு ஓடி போனா போதுன்றதுக்காகவே அவன் எத்தனை பர்சன்ட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவரு வந்திருக்காருங்க. சரி டீமன் கிங்கோட ஜெனரலுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் நம்மளோட டிராகன் கிங் டிரைம் நம்ம ஹீரோவோட வில்லேஜ்க்கு போறாருங்க. இவரை பார்த்த உடனே இவங்க என்ன பெரிய த்ரெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ நினைச்சா கடைசியில இவங்களும் காம்ப்ரமைஸ் பேசதாங்க வந்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஹீரோ வில்லேஜ்க்கு பக்கத்துல நிறைய நெய்பரிங் வில்லேஜஸ் இருக்கிறதுனால அவங்க இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் டிராகன் கிங் டிரைம் அங்க வந்திருப்பாரு. சோ கிங் வந்திருக்காங்கன்னா அவங்க கூட ஜெனரலும் இருப்பாங்க இல்லையா? அவரு கிங் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சூப்பரான லிக்கரையுமே கொண்டு வந்திருக்காங்க. இத பார்த்த உடனே ஏஞ்சலுக்கும் வேம்பயருக்கும் ரொம்பவே பிடிச்சிருது. ஓகே நீங்க அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிராகன் கிங்குக்கு வைனை கொடுத்த உடனே இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் மேல அவரு ரொம்ப பெரிய மதிப்பும் மரியாதையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே இன்னைக்கு இங்கேயே தங்க முடியாது, பட் ஸ்டில் நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா அடிக்கடி வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவரை ஃபர்ஸ்ட் பார்க்க டிராகன் மாதிரி இருந்தாலும் நம்மளோட ஹீரோவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்லின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுறாரு. சோ நெக்ஸ்ட் இவரை இந்த சீரீஸ்ல நிறைய டைம் நம்ம பார்க்க முடியும். இவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட ஹீரோக்கு ஒரு நினைப்பு வருதுங்க. அது என்னதுன்னா, நம்ம வில்லேஜ்க்கு இப்போ நிறைய விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விசிட்டர்ஸ் வந்து தங்கறதுக்கு கலந்துரையாடல் பண்றதுக்குலாம் ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக தனியா ஒரு பெரிய எம்பசி ஒண்ணு கட்டி வச்சிடுறாங்க. சரி இதோட விட்டா போதும்னு நம்ம ஹீரோ விடலங்க. ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஒரு சிக்னலை நம்மளோட ஸ்பைடருக்கு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம வர விசிட்டர்ஸ வெல்கம் பண்றதுக்கு அழகான லேடிஸையுமே அங்க நிக்க வைக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஏஞ்சல் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருங்க நமக்கு கெஸ்ட் யாரு இல்லனா இன்ட்ரூடர்ஸ் யாரு அப்படின்றத நல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க எல்லாருக்குமே ரொம்ப கைண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் தராங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே சமயத்துலதான் இந்த வில்லேஜ்க்கு நெக்ஸ்ட் ஒரு விசிட்டர்ஸும் வராங்க. அவங்கள பார்க்க பீஸ்ட்மென் மாதிரி இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ஏஞ்சலுக்கு ரொம்பவே சஸ்பிஷியஸா இருக்கு. ஏன்னா இவங்க வரும்போது ஃபர்ஸ்ட்
கிஃப்ட் எதுவும் கொண்டு வரல. சோ இவங்க நம்ம கிட்ட வார்க்கு தான் வராங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பீஸ்ட் மேன் என்ன சொல்றாங்க, நாங்க ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாட தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் டியா சொல்றா, ஓகே நீங்க மட்டும் தானா இல்ல நிறைய பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உல்ஃப்ஸ் எல்லாம் குரூப் ஆஃப் அதர் மென்னையுமே புடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஃபர்ஸ்டே நடந்து வந்துட்டோம். நீங்க ஒருவேளை எங்களுக்கு த்ரெட்டா இருந்தீங்கன்னா எங்களோட வில்லேஜ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நாங்க இவங்களையும் கூட்டிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாருமே நம்ம வில்லேஜ்குள்ள போறாங்க. வில்லேஜ்குள்ள பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருது. ஆனா பீஸ்மன் மட்டும் தான் இப்படி நினைக்கிறாங்க. ஆனா கூட இருக்க எல்சா இருக்கட்டும், ஏஞ்சலா இருக்கட்டும், எல்லாருமே இவங்கள ஒரு சஸ்பீஷியஸாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க இன்டெல் எடுத்துக்க வந்திருக்காங்களோன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு மட்டமான சாப்பாடு, மட்டமான விருந்தோம்பல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. சோ இவன் என்ன பண்றானா, நீங்க ரொம்ப மோசமா அவங்கள ட்ரீட் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒயின் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒயின் எல்லாம் கொடுத்த உடனே பீஸ்மனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுதுங்க. சோ கொஞ்ச நாள் அங்க தங்கிட்டு நெக்ஸ்ட் அந்த வில்லேஜை விட்டு அவங்க போகவும் செய்யறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க கிஃப்ட் கொண்டு வர்றது ஒரு வழக்கமா இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களோட வில்லேஜே ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு வில்லேஜ். ஆனா நாங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு எங்க கிட்ட இருக்க ஓர்ஸ் லைக் சில்வர், கோல்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க குடுப்போம். அதை வச்சு நிறைய யூட்டன்சில்ஸ் நீங்க தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோவுமே அந்த ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணிருப்பான். சோ இப்போ இந்த பீஸ்மன் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திருப்பி வரும்போது உங்களுக்கு நல்ல கிஃப்ட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க போனதுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோ சொன்ன மாதிரியே இவங்களோட கிராப்ஸ் எல்லாத்தையுமே பீஸ்ட்மென் வில்லேஜ், அதாவது அவங்களோட வில்லேஜ் பேரு ஹவுலிங் வில்லேஜ், அந்த வில்லேஜ்க்கு அனுப்பி விடுறாங்க. சோ இது அனுப்புறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வேணும் இல்லையா, அதுக்குதான் நம்மளோட டிராகன் கிங் டிரைவ் வராருங்க. சோ அவரை வெஹிக்கலா யூஸ் பண்ணி இவங்க எல்லா குட்ஸுமே தூக்கிட்டு போயிட்டு ஹவுலிங் வில்லேஜ்க்கு கொடுக்கறாங்க. அந்த பீஸ்ட்மென் எல்லாம் ஸ்டார்டிங்ல டிராகன் கிங் என்னடா நம்ம வில்லேஜ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பயந்து பார்த்தாலும் நெக்ஸ்ட் ஏஜ்ல பார்த்த உடனே ஓகே இவங்க குட்ஸ் கொடுக்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி ஓர்ஸ் லைக் சில்வர் எல்லாத்தையுமே கொடுத்தும் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு கிஃப்டையும் கொடுத்து அனுப்புறாங்க. அது யாருன்னா இவங்க வில்லேஜ்ல இருக்க யங் விமனை அந்த வில்லேஜ்ல தங்க சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோ என்ன கேட்டிருப்பானா, எனக்கு மென் தான் வேணும், எங்க வில்லேஜ்ல நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்காக இவர் ஒரு 3 குட்டி பசங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. நம்மளோட ஹீரோ என்ன நினைக்கிறான், நான் கேட்டது என்னமோ மென், ஆனா இவங்க அனுப்புறது என்னமோ குழந்தை பசங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல இவங்களும் மென் ஆயிடுவாங்க, அட்லீஸ்ட் மென்னு சொல்லிக்கவாச்சு நம்ம வில்லேஜ்ல கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல என்ன நடக்க போகுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.